Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிராமர். This is a prescribed syllabi for second PG students in the paper language and linguistics. இது யூனிட் 4ல ஒரு டாபிக் அமைச்சிருக்கு. Before we get into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So properties of grammar. Grammar ஓட properties என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம். Grammar has several core properties. Core means important. So நிறைய properties இருந்தாலும் அந்த properties எல்லாம் என்ன பண்ணுது? It makes it possible for people to construct, interpret and understand. இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது grammar ஓட core properties. இருந்தாலும் ரொம்ப key properties அப்படின்னு நம்ம சொல்றது 4 சொல்வோம். What are they அப்படின்னு சொன்னா phonology, morphology, syntax and semantics. இதனால தான் ஆக்சுவலி இந்த பேப்பர்ல நீங்க படிக்கக்கூடியது தான் இந்த நாலுமே. ஒவ்வொரு யூனிட்டும் ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபோனாலஜி படிச்சிருப்பீங்க. சவுண்ட் சிஸ்டம் தான் ஃபோனாலஜி. அடுத்து மார்ஃபாலஜி, மார்ஃபிம்ஸ் அதாவது வேர்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது மார்ஃபாலஜி. அடுத்தது சின்டெக்ஸ், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் பத்தி தெரிஞ்சுக்கிறது சின்டெக்ஸ். செமாண்டிக்ஸ் அப்படிங்கிறப்போ மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிராமர். கிட்டத்தட்ட கிராமர் எல்லாமே இதுக்குள்ளேயே அடங்கிடும். இப்போ ஃபோனாலஜி இஸ் ஸ்டடி ஆஃப் சவுண்ட்ஸ் யூஸ்ட் இன் அ லாங்குவேஜ். அப்போ ஃபோனாலஜினா நம்ம யூனிட் 1ல படிப்போம் பார்த்தீங்களா, சவுண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் 1 and 2 படிச்சிருக்கோம். அதில் வவல்ஸ், கான்சனன்ட்ஸ், டிஃப்தாங்ஸ் இப்படின்லாம் படிச்சிருப்போம். ஸ்ட்ரெஸ், இன்டர்னேஷன், இது எல்லாமே ஃபோனாலஜியில் வந்துடும். இப்போ ஃபோனாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் சவுண்ட்ஸ் யூஸ்ட் இன் அ லாங்குவேஜ். இட் டெல்ஸ் us how the sound system of a language works and how sounds are organized. இப்போ சவுண்ட் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றது தான் இந்த ஃபோனாலஜி. இட் ஃபோக்கஸஸ் ஆன் ஃபோனிம்ஸ் அண்ட் தி பேட்டர்ன்ஸ். அப்போ ஃபோனாலஜியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட் ஆஃப் சவுண்டு ஃபோனிம்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு சின்ன யூனிட் ஆஃப் சவுண்டு ஃபோனிம்னு சொல்லுவோம். அதுலேருந்து ஆரம்பிக்கும். இட் எக்ஸாமின்ஸ் ஹவு ஸ்பீச் சவுண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட், ஆர்கனைஸ்ட் அண்ட் கம்பைன்ட் டு கிரியேட் மீனிங். எப்படி ஆர்கனைஸ் ஆகுது, 2-3 ஸ்பீச் சவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இந்த இதில் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றது, ஸ்ட்ரெஸ் எங்கே இருக்கணும், இதெல்லாம் பற்றி ரிலேட் பண்ணி சொல்றது தான் ஃபோனாலஜி. ஃபோனாலஜி லுக்ஸ் அட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ். அப்போ சவுண்ட்ஸ் பற்றி படிக்கிறது தான் ஃபோனாலஜி, such as vowels, consonants and how they change in different contexts. Okay, so phonology உங்களுக்கு தெரியும். இதுவும் நீங்க படிச்சதான் மார்ஃபாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹவு வேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்ட் ஹவு தே கேன் பி broken down into smaller parts called morphemes. இப்போ மார்ஃபாலஜி அப்படிங்கிறது எப்படி ஃபோனாலஜி ஸ்டடி ஆஃப் சவுண்ட்ஸோ அதே மாதிரி மார்ஃபாலஜி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் வேர்ட்ஸ். ஓகே, வேர்ட்ஸ் ஒரு வேர்டை அதை பிரேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இப்போ எஸ் போட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க, அன்ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா இந்த அன்ஹாப்பினஸ்ங்கிறது நமக்கு ஒரு சிங்கிள் வேர்டா தெரியும். இது ஆனா 3 வேர்ட்ஸ் சேர்ந்து 3 மார்ஃபிம்ஸ் சேர்ந்தது தான் இந்த வேர்ட். அன்ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் வேர்ட், ஆனா இதுல மொத்தம் 3 மார்ஃபிம்ஸ் இருக்கு, 3 மீனிங் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்படின்றத படிப்போம். ஓகே, இட் கேன் பி broken into smallest units of meaning அப்படிங்கிறத மார்ஃபாலஜி. அது எப்படி பிரிப்போம்? 3 மார்ஃபிம்ஸ். எப்படி? அன்னா எப்படி? நாட், நெகட்டிவ் மீனிங் தர்றது தான் அன். ஹாப்பினா பேஸ் வேர்ட், நம்ம அது ஹாப்பினா உங்களுக்கு தெரியும் பேஸ் வேர்ட். அண்ட் நெஸ் அப்படின்னா மீனிங் ஆர் மீனிங் ஸ்டேட் ஆர் கண்டிஷன், எந்த நிலையில இருக்குது அப்படிங்கிறது தான் நெஸ்ன்றது உணர்த்துது. இப்போ 3 சேர்ந்து ஹாப்பினஸ் அண்ட் நாட் ஹாப்பினஸ், அதாவது பீயிங் அன்ஹாப்பி அப்படிங்கிற நிலைமைய இந்த 3 மார்ஃபியமும் சேர்ந்து கொடுக்குது, ஒரே வேர்டா மாத்தி கொடுக்குது. அப்போ மார்ஃபாலஜி ஆல்சோ லுக்ஸ் அட் ஹவு வேர்ட்ஸ் சேஞ்ச் இன் ஃபார்ம் டு கன்வே மீனிங் லைக் ஆடிங் இஎட். அதே மாதிரி இஎட் சேர்ந்தோன்னு இப்போ ப்ரெசென்ட்ல இருந்து பாஸ்டா மாறும் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்றது மார்ஃபாலஜி. எஸ் போட்டோன்னு சிங்குலர் ப்ளூரல் ஆகும், இடி சேர்த்தோன்னு சிங்குலர் வெர்ப் பாஸ்ட்ல போயிடும் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம மார்ஃபாலஜியில். ஸோ மார்ஃபாலஜி இன் தட் வே இஸ் ஆல்சோ ஏ ப்ராப்பர்ட்டி, கோர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கிராமர். தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ். சின்டெக்ஸ் ரெஃபர்ஸ் டு த ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் கவர்ன் ஹவு வேர்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் டு ஃபார்ம் சென்டென்சஸ். இப்போ சின்டெக்ஸை 3rd யூனிட்ல நம்ம படிச்சிருப்போம். அதில் பார்த்தீங்க 4th யூனிட்ல படிப்போம்னு நினைக்கிறேன். 4th யூனிட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் பற்றி படிச்சிருப்போம். ஸோ ரூல்ஸ் எப்படி, ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி வச்சு ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்போம். ஸோ
word should appear so that a sentence makes sense. It helps us understand the order in which எப்படி என்ன மாதிரி ஆர்டர்ல சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அந்த வேர்ப் ஃப்ரேஸ், நவுன் ஃப்ரேஸ், வேர்ப் ஃப்ரேஸ், நவுன் ஃப்ரேஸ் எப்படி பிரிக்கலாம், வேர்ப் ஃப்ரேஸ் எப்படி பிரிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து சின்டெக்ஸ்ல நம்ம படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் இங்கிலீஷ் we follow a subject verb object structure such as she acts in April, where she is the subject, each is the verb and apple is the object. Syntax also gives us in making questions or negative. So இது வந்து நீங்க இன்னும் உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்ச விஷயங்கள்ல இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிராமர் பேராகிராஃப்ல கேட்டிருந்தாங்கன்னா இவ்வளோ எழுதுனீங்கன்னா போதும். இஃப் அட் ஆல் த கொஸ்டின் இஸ் ஆஸ்ட் 10 மார்க் கொஸ்டின், எஸ்ஏ கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிராமர்னா சின்டெக்ஸ்ல நீங்க படிச்ச நிறைய விஷயங்கள், மார்ஃபாலஜில நிறைய விஷயங்கள், அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபோனாலஜில நிறைய விஷயங்கள் எல்லாம் சேர்த்தே எழுதலாம் நீங்க. ஓகே, செமான்டிக்ஸ் நான் உங்களுக்கு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். செமான்டிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் மீனிங் இன் லாங்குவேஜ். செமான்டிக்ஸ் அப்படிங்கிறது மீனிங் ஆஃப் லாங்குவேஜ் தான். ஓகே, வேர்ட்ஸ்க்கு என்ன மீனிங்ஸ் வரும், என்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்கான மீனிங்ஸ் வரும்ன்றது தான் செமான்டிக்ஸ். It focuses on how words, phrases, and sentences are used to convey specific meanings. So semantics help us understand how the same word can have different meanings depending on context. அப்போ செமான்டிக்ஸ் படிக்கிறப்ப தான் ஒரே வார்த்தையா இருக்கும். பேட்டுன்ற வார்த்தை நம்ம ஒரு பறவை ஒரு அனிமலுக்கும் யூஸ் பண்ணுவோம், அதே இது ஒரு விளையாட்டு பொருளாகவும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி அது அப்போ ஒரே ஸ்பெல்லிங் தான் இருக்கும். ஆனால் நம்ம அது எந்த இடத்துல அதை யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து அது வந்து மாறுபடும், மீனிங் வந்து மாறுபடும். ஹி இஸ் பிளேயிங் வித் அ பேட் அப்படின்னு சொல்றப்போ அது வந்து விளையாட்டு, ஒரு பையன் வந்து விளையாடுற ஒரு பொருளா எடுத்துக்கும். த பேட் இஸ் ஃப்ளையிங் சொல்றப்போ அது வந்து ஒரு அனிமலா எடுத்துப்போம். ஓகே, சச் இஸ் த வேர்ட் பேங்க். பேங்க்ன்ற வேர்டும் அதே மாதிரி தான். பேங்க்னா என்ன, ரிவர் பேங்க்னு வரும், நம்ம பணம் எல்லாம் டிரான்சாக்ட் பண்ற பேங்க்குக்கும் மீனிங் வரும். விச் கேன் மீன் அ ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் த சைட் ஆஃப் த ரிவர், ரெண்டுக்கும் பேங்க்னு தான் பேரு. செமான்டிக்ஸ் ஆல்சோ லுக்ஸ் அட் ஹவு வேர்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் மீனிங்ஸ் இன் லார்ஜர் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ஹவு த கேட் சாட் ஆன் த மேட் clearly means the cat is sitting on the mat, not anywhere else. அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல சும்மா ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருந்தா பத்தாது, மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி பேசுறது செமான்டிக்ஸ் தான். ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். நீங்க வந்து கோர் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா யூ கேன் டெவலப் த ஐடியாஸ். ஓகே, கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மார்க்ஸ் கொஸ்டினோ இல்லைன்னா 5 மார்க்ஸ் கொஸ்டினோ இல்லைன்னா 10 மார்க்ஸ் கொஸ்டினோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் manage the answer. Hope you understood and liked my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.